வணக்கம். ஒருத்தவங்க வீட்ல அவங்க வீட்டு நாய் அந்த குழந்தைய கடிக்கல. அவங்க வீட்டு நாய், அவங்க வளர்த்த நாய் அப்படி கீறிருச்சு. அது நெகம் பட்டு, பரவால்ல நெகம் தானே பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரேபீஸ் ஊசி எல்லாம் போட்டுக்கல. ஆனா அவங்க அப்பாவ கடிச்சிருக்கு. அவங்க அப்பா வந்து ஊசி போட்டுக்கிட்டாங்க. அவங்க பிழைச்சுட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு பிழைக்கல. ஏன்னா, இந்த பொண்ணால சர்வைவ் ஆக முடியல. அப்பாவ கடிச்சிருக்கு. ஆனா இந்த பொண்ணு கீறி தான் விட்டுருக்கு. நாய்க்கு வந்து ரேபீஸ் இருந்ததுன்னா, வாயிலெல்லாம் வச்சுட்டு அவங்கள கீறும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ரேபீஸ் வரும். இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதனால தான் கண்டிப்பா ரத்தம் வந்துருச்சுன்னா, கீறல் வந்து ரத்தம் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்ட போணும். தடுப்பூசி எல்லாமே வந்து அரசு ஆஸ்பத்திரிகள் எல்லாத்துலயும் இலவசமா தான் வழங்குறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயும் போய் நம்ம போட்டுக்கலாம். இது கண்டிப்பா தவிர்க்காம போட்டுடணும். வீட்டு நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா விட்டுடக்கூடாது. இது ஒரு வார்னிங் மாதிரி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நன்றி. வணக்கம்.